Hi guys, I'm Dinakaran. நான் இந்த லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டருக்கு உண்டான ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற டோன்ட் குவிட் ரிட்டன் பை எட்கர் ஏ கெஸ்ட் எழுதின ஒரு போம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஃபுல் டெக்ஸ்ட் ரீட் பண்ணி அந்த ஃபுல் டெக்ஸ்ட்டில் உண்டான ஒரு விளக்கத்தை கொடுக்க வரேன் இந்த வீடியோவில். அண்ட் திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ டு மீ. இது எனக்கு முதல் வீடியோ. டோன்ட் குவிட்டுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம். டோன்ட் குவிட் அப்படின்னா வெளியேறாதே அப்படின்னு அர்த்தம். என்ன வெளியேறாதே? ஒரு செயலிருந்து விட்டு முடிக்காமல் அதுலேருந்து வெளியேறக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. டோன்ட் குவிட். எட்கர் ஏ கெஸ்ட், இவரோட ஃபுல் நேம் என்னென்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதோட பீரியட் ஆஃப் டைம் இருக்குது என்னென்னா 20 ஆகஸ்ட் 1881 to 5 ஆகஸ்ட் 1959. He was a British born American poet. பிரிட்டிஷில் பிறந்த ஒரு அமெரிக்கன் போயட் who became known as the people poet. இது அதுக்கப்புறம் பீப்புளோட மக்கள் கவிஞர் அப்படின்னு போற்றப்படுகிறார். His poem often had an inspiration and optimistic view of everyday life. நம்ம எவ்ரிடே லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் இதோட போம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இன்ஸ்பயர் கொடுத்துருக்கு, ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, டிலே பண்ண வேண்டாம், டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். When the things go wrong as they sometimes will, when the road you're trudging seems all uphill, when the funds are low and the debts are high, and you want to smile but you have to sigh, when care is pressing you down a pit, rest if you must, but don't you quit. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாம் ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலை செஞ்சிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு தேவையான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே டம்ப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி எவ்வளோ மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த கடைசி டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, அந்த நம்ம அடையக்கூடிய அந்த குறிக்கோள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்தி நம்ம அச்சீவ்மெண்ட்க்கு செலுத்தணும் அப்படின்றாங்க. ஒரு குறிக்கோள் நோக்கி ஒரு உந்துதல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. when things go wrong, நீ ஒரு செயல் செய்ய நினைக்கிற, பட் அது என்ன பண்ணுறது, எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்று ஆயிரும். அது தப்பாக கூட போயிடலாம். as they sometimes will, நடக்கும், அப்படி தான் நடக்கும். நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது, அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the road you're trudging seems all uphill. trudging, when the road, நீ போகிற ரோடு இருக்கு இல்லையா, அந்த பாதை trudgingனா walk slowly and with heavy steps. அதாவது தடுமாறி போகிறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்லோவாக தடுமாறி போகிறாங்கள, அதுதான் ட்ரட்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சீம்ஸ் ஆல் அப்ஹில். அப்ஹில்னா மலை மேடுகள் உயரங்கள் அந்த மாதிரி இருக்குது. நீ போகிற பாதை ஸ்மூத்தாக அப்படியே ஃப்ளோவாக போகாது, அது அப்படி தான் அங்கங்கே ஏற்றம் இறக்கங்கள், மலை மேடுகள், முகடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the funds are low, நீ உங்ககிட்ட தேவையான ஒரு எக்கனாமிக்ஸ் லெவலில் உன்கிட்ட தேவையான ஒரு மணி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மணி வச்சுக்குவோமே, ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுடைய தேவையான மணி கம்மியாக இருக்குது. இந்த ஃபண்ட்ஸ் ஆர் லோ அண்ட் டெப்ஸ் ஆர் ஹை. டெப்ஸ்னா கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, டெப்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில். அண்ட் யூ வாண்ட் டு ஸ்மைல், அப்படிப்பட்ட நேரத்துலையும் நீ ஸ்மைல் பண்ணணும்னு நினைக்கிற, பட் யூ ஹாவ் டு சை அப்படின்னு சொல்கிறது தெரியுமா, பெருமூச்சு விடுது. நீ இப்படி கடன் இருந்தும் லோ ஃபண்ட் இருந்தும் நீ ஸ்மைல் பண்ண நினைக்கிற, உன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்குன்னு நினைக்கிற, ஆனால் அந்த ஸ்மைல் என்ன ஆகுது, பெருமூச்சாக தான் போகுது, ஸ்மைல் பண்ண முடியல.
when care is pressing you down a pit, rest if you must. உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது. கேரிங் ப்ரெஸ்ஸிங் மீன்ஸ் வந்து உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள்லாம் வந்து உன்னை என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது, உன்னை தள்ளுது. அந்த டைமில் உனக்கு வந்து ஸ்மால் பிட் ஆஃப் ரெஸ்ட் தேவைப்படுது. அப்போ தேவைப்படும் போது யூ கேன் டேக் ரெஸ்ட் இஃப் யூ மஸ்ட். உனக்கு வந்து தேவைன்னா அந்த ரெஸ்ட்டை என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாமே தவிர, பட் டோன்ட் யூ குவிட். என்ன பண்ணக்கூடாது, குவிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸ் என்னன்னா, லைஃப் இஸ் குயர் வித் இட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன். லைஃப்ன்றது வந்து குயருங்கிற மீன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. விசித்திரம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அஃபர்ஸ் சம்டைம்ஸ் லேர்ன்ஸ், நான் அது அடுத்த லைன் போயிட்டேன். லைஃப் இஸ் குயர் வித் இட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். லைஃப்பில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் திருப்பங்கள் நிறையா இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறையா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அத்தனை திருப்பங்கள் இருக்கும். இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு என்ன இருக்கும், நமக்குள்ள ஃபீல் ஆகும். அஸ் எவ்ரி ஒன்ஸ் ஆஃப் சம்டைம்ஸ் லேர்ன்ஸ். எல்லாமே ஒரு நாள் அதுலேருந்து கற்றுக்க தான் வேணும், கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கணும். லைஃப்ன்ற அந்த திருப்பங்கள்லாம் ஏற்படும் போது அது விசித்திரமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அதில் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் சம்டைம்ஸ் லேர்ன்ஸ், கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் மெனி எ ஃபெல்லோ டர்ன்ஸ் அபவுட் வென் ஹீ மைட் ஹாவ் ஓன் had he stuck it out. நிறைய என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. பட் போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியாம என்ன பண்ணுறாங்க, டயர்டாக இருக்குது, ஃபீல் ஹெவியாக இருக்குன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே குவிட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறாங்களா, திரும்பி வந்துடுறாங்க. அபவுட் வென் ஹீ மைட் ஹாவ் ஓன், அதாவது ஒருவேளை பக்கத்தில் அந்த ஓன் அந்த வெற்றி இருக்கு இல்லையா, அந்த ஓன்னுனதை அவங்க அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் பக்கத்தில் தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறாங்க, அது தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபெல்லோஸ் வந்து திரும்பிடுறாங்க அப்படின்றாங்க. ஹேட் ஹி ஸ்டக் இட் அவுட், அதிலே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு செகண்ட் ஸ்டான்ஸாக சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸால், டோன்ட் கிவ் அப் தோ த பேஸ் சீம்ஸ் ஸ்லோ. இங்கே பேசன் இருக்கு இல்லையா, பேசுன்றது வந்து ஒரு வேகம் சொல்லலாம், இல்லை பாதைன்னு சொல்லலாம். டோன்ட் கிவ் அப், விட்டு கொடுத்துடவே கூடாது. நம்ம போகிற அந்த வேகம் வந்து குறைஞ்சிடவும் கூடாது. யூ மே சக்சீட் வித் அனதர் ப்ளோ. இப்போ நீ போகிற வேகம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா யூ மே சக்சீட் வித் அனதர் ஃப்ளோ. அடுத்த ஃப்ளோவில் உன்னெல்லாம் பண்ண முடியும், சக்சீட் பண்ண முடியும். இப்போ நீ வந்து இது நாள் வரைக்கும் பயணிச்சிட்ருக்க, ரொம்ப போச்சு, என்னால் ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் இதுக்கு மேலே வந்து என்னால் மூவ் ஆன் ஆக முடியாதுன்ற போது அந்த டைமில் நீ விட்டு கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும், உன்னை அந்த வெற்றி இருக்கும். ஆனால் அது உனக்கு தெரியாது. அதான் இங்கே சொல்கிறாங்க, அடுத்த வித் அனதர் ப்ளோ வெற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Often the goal is nearer than it seems to a faint and flattering man. Often the goal is nearer. அந்த கோல் வந்து உனக்கு நியராக இருக்க பக்கத்தில் கூட இருக்கலாம். then it seems to a faint and flattering man. ரொம்ப ஃபெயிண்ட் மீன்ஸ் வந்து நான் ரொம்ப மயக்கத்தில், ஓகேங்களா, ஒரு மாதிரி மயக்கத்தில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபெயிண்ட் அண்ட் ஃப்ளாட்டரிங் மேன், ஓகேவா. அந்த மாதிரி கோல் பக்கத்தில் இருக்கிறனால அந்த இடத்துல ஒரு மாதிரி மயக்கனால என்ன பண்ணுறீங்கன்னா அதை விட்டு கொடுத்துட்றீங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கேப்சர்ட் த விக்ட்ரி கப்ஸ். அந்த மயக்க நேரத்தில் இருக்கும்போது பக்கத்தில் தான் எனக்கு அந்த விக்ட்ரி கப் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறீங்க, உன்னோட அந்த டயர்ட்னஸ்னால என்ன பண்ணுறேன், அதை விட்டுற, ஓகேவா. அந்த இடத்துல என்ன வெளியேறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த விக்ட்ரி கப்பை என்ன பண்ண முடியல, உன்னால் அடைய முடியல. இது வந்து நிறைய ஃபெல்லோஷிப் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹி லேர்ன் டு லேட் வென் த நைட் கேம் டவுன். அதாவது அவங்க அந்த கப்பை விட்டுறாங்க இல்லையா, அந்த விக்ட்ரி கப்பை விட்டுறாங்க இல்லையா, அப்போ லேட்டாக தான் அவங்களுக்கு புரிய வருது. அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ நம்ம அடைய வேண்டிய அந்த கோல் வந்து
பக்கத்தில் தான் இருந்திருக்கு, நம்மளுக்கு என்ன தெரில, இட்ஸ் நியரர் தேன். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல, நம்மளால் அதை பிடிக்க முடியலன்னு லேட்டராக தான் அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். பட் இது வந்து சாத்தியமே இல்லை. நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிவ் அப் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாராவது ஒரு அந்த வெற்றியை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கவேன், நம்ம போயிட்டு அந்த நேரத்தில் வருத்தப்பட்டு ஒன்றாக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு க்ளோஸ் ஹீ வாஸ் டு த கோல்டன் க்ரோ. எவ்வளோ பக்கத்தில் இருந்திருக்கு அந்த கோல்டன் க்ரோன்றது வந்து அந்த க்ரௌன், அது சாரி கோல்டன் க்ரௌன்றது வந்து எவ்வளோ பக்கத்தில் இருந்திருக்கு. கோல்டன் க்ரௌன் என்ன, தங்கத்தால் ஆனா அந்த கிரீடம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கு. நிறைய எஃபோர்ட் போட்டோம், ஆனால் நம்ம எஃபோர்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் டயர்டு ஏற்பட்டனால, கொஞ்சம் ஃபீலிங் ஆனனால, ரொம்ப கில்ட்டியானனால என்ன பண்ணிட்டோம், விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லேட்டராக புரிய வருது அது எவ்வளோ பக்கத்தில் அந்த கோல்டன் க்ரௌன் இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு லேட்டராக தான் தெரிய வருதுன்றாங்க. அடுத்த ஸ்டான்ஸா, சக்ஸஸ் இஸ் ஃபெயிலியர் டேர்ன்டு. சக்ஸஸை ஃபெயிலியர் திருப்பி போட்டால் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது சக்ஸஸ் இஸ் ஃபெயிலியர் டேர்ன் இன்சைட் அவுட் த சில்வர் டிண்ட் ஆஃப் த கிளவுட்ஸ் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டான்ஸில் இருக்குது, அடுத்த லைனில் இருக்குது. சக்ஸஸை திருப்பி போட்டால் ஃபெயிலியர் திருப்பி போட்டால் சக்ஸஸ். அப்போ நீ என்னத்தை அடைஞ்ச, நீ சக்ஸஸ் அடைஞ்சாலும் அதுக்கப்புறம் ஃபெயிலியர் இருக்குது, ஃபெயிலியர் அடைஞ்சாலும் சக்ஸஸ் இருக்குது. நீ சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன்னா ஒன்ஸ் அதை நீ விட்டுருவேன். ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்ட அப்படின்னா நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான நிறைய வழிகளை கண்டுபிடிப்பேன். ஆனால் நீ சக்ஸஸ் ஒன்ஸ்லேயே நீ ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ்லேயே நீ சக்ஸஸ் ஆகிட்ட அப்படின்னா அதில் எந்த ஒரு விதமான ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்றால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே அச்சீவ் பண்ணி அப்படியே ஒரு மெத்தப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மெதப்பில் இருந்திருப்போம். ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா நிறைய பாதைகளை அது நம்மளுக்கு வழி காட்டும். அதுதான் நம்மளுக்கு வந்து லேர்ன் பை லேர்ன், அது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்களா, ஸ்டெப்பிங் ஸ்டோனுங்கிறது வந்து லேர்ன் பை லேர்ன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணோம், நம்மளால் லேர்ன் பண்ண அந்த ஃபெயிலியர் கற்றுக் கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்போது இந்த சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு ஃபெயிலியர் இருக்குது, அந்த ஃபெயிலியருக்கு பின்னாடி ஒரு சக்ஸஸ் இருக்குது, இது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போது இந்த ப்ளூ ஸ்கை இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ ஸ்கையை கீழே மூடுற மாதிரி ஒரு க்ளவுட்ஸ் இருக்குமா. அப்போ அந்த ஃபெயிலியருங்கிறது வந்து க்ளவுட்ஸு, அந்த க்ளவுடையும் மேலே இருக்கிற அந்த ப்ளூ ஸ்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சக்ஸஸையும் நோக்கி நம்மளுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. த சில்வர் டிண்ட் ஆஃப் த கிளவுட்ஸ் ஆஃப் டவுட். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டவுட்னால அந்த சில்வர் டிண்ட் இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்மளுக்கு தெரியாமல் மறைஞ்சிருது அப்படின்றாங்க. அண்ட் வென் யூ நெவர் கேன் டெல் ஹவு க்ளோஸ் யூ ஆர். அந்த க்ளவுட்ஸ்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சில்வர் டிண்ட் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளி நிறம், அந்த வெள்ளி வானம் நம்மளுக்கு புலப்படும் அப்படின்றாங்க. அண்ட் வென் யூ ஆர் நெவர் கேன் டெல் ஹவு க்ளோஸ் யூ ஆர். உன்னால் சொல்லவே முடியாது, உன்னோட எவ்வளோ பக்கத்துலன்னு சொல்லவே முடியாது. இட் மே பி நியர் வென் இட் சீம்ஸ் அஃபார். இது வந்து ஒருவேளை பக்கத்தில் இருந்தாலும் என்ன பண்ண, உனக்கு பார்க்கறதுக்கு அஃபா ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்றது நீ வந்து என்ன பண்ணிப்ப, நினச்சிக்குவ. ஸோ ஸ்டிக் டு தி ஃபைட் when you are hardest hit. It's when things seems worst you must not quit. இந்த லாஸ்ட் 2 லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பவர்ஃபுல் வேர்டு. அது என்னென்னா, நீ வந்து ரொம்பவே என்ன சொல்லுவாங்கன்னா பிடிவாதமாக இருக்க, ரொம்ப அப்படியே பிடிச்சி இருக்க, ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா அந்த கடைசி நேரத்தில் நீ வந்து எடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு தெரியுமா, அது ரொம்பவே வந்து ஹார்டஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் பெரிய அடி விழுகும், ஹார்டஸ்ட் ஹிட், பெரிய அடி விழுகும், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணிடக்கூடாது, நீ அந்த வழியை வந்து தாங்கிக்க முடியாமல், இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு தாங்கிக்க முடியாமல் விட்டு கொடுத்துட்ட அப்படின்னா யூஆர் கம்ப்ளீட்லி ஃபெயிலியர். ஆனால் அது விட்டு கொடுக்காம யூ மஸ்ட் நாட் குவிட். நீ வந்து விட்டு கொடுத்தே கூடாது. என்ன தான் அந்த அடி வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் ஹிட்டாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நீ அதை விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தோட கடைசி லைனில், அந்த 2 லைனில் சூப்பராக அருமையாக வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து சொல்லி முடிச்சிருப்பாரு. இதுதான் வந்து என்னதுன்னா அந்த ஸ்டான்ஸ், அந்த போயத்தோட எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மேல் கொண்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நான் பேசுகிறனாலும் சொல்லுங்கள், எல்லாமே திருத்திக்கிறேன்.
ஏன்னா திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ, இதுதான் எனக்கு வந்து முதல் வீடியோ. அதனால் வந்து திருத்திக்கிறேன். எனக்கு வந்து என்னென்னலாம் வந்து இனிமேட்லும் உங்களுக்கு வந்து யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூனிட் 2 அந்த மாதிரி 5 வரைக்கும் போகும். ஒவ்வொரு வீடியோவும் ஃபஸ்ட்டு போயம் போடுறேன். போயம்க்கு அப்புறம் வந்து ஒரு எஸ்ஸே கொடுக்குறேன். அந்த எஸ்ஸே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இப்போ டோன்ட் குவிட் வந்து போயத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் எஸ்ஸேயோட எக்ஸ்ப்ளனேஷனும் அடுத்த வீடியோ கொடுத்துருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் தேவைப்படும், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எஸ்ஸே வந்து ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எஸ்ஸே கொடுக்குறேன். இந்த வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து நல்லா ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.